அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுக்கும் உங்களில் எவருடைய ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி. ரசூலுல்லாஹ் கேட்கிறான் சஹாபாக்களை பார்த்து, உங்களில் எவருக்கு தனது மரணத்துக்கு பின்னால் தனது வாரிசுக்கு கிடைக்குமே சொத்து, தனது மரணத்துக்கு பின்னால் தனது வாரிசுக்கு, அதாவது தன்னோட சொத்து யாருக்கு போகணுமோ அவர்களுக்கு கிடைக்குமே சொத்து, அந்த சொத்து தான் இப்பொழுது இருக்கின்ற நீ அனுபவிக்கின்ற சொத்தை விட விருப்பமானது. யாருக்கு அப்படி விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அனுபவிக்கக்கூடிய சொத்து இருக்கு. உதாரணமாக ஒரு 2 கோடி வைங்க, 1 கோடி என்கிட்ட இருக்குது, இன்னொரு கோடி வாரிசா போகுது, நான் இந்த 1 கோடி அனுபவிச்சு முடிச்சிருவேன். இந்த அனுபவிக்கிற சொத்தை விட யாருக்கு போய் சேரப்போகுதோ வாரிசாக, அதுதான் எனக்கு என்னது விருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது உங்களில் இருக்கிறீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. யாருமே அப்படி என்னது இல்லை. காலு சஹாபாக்கள் சொன்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா மின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்பு இலைஹி. எங்கள்ல எவராக இருந்தாலும் சரி அவரது சொத்து தான் அவருக்கு என்ன செய்யும், மிக விருப்பமாக இருக்கும். இன்னொருவருக்கு உரிமையாகிற சொத்து அவருக்கு என்ன செய்யாது, விருப்பமாக இருக்காது. இன்னொருவருக்கு உரிமையாகிற சொத்துன்னா தனது சொத்துல இந்த நபருக்கு அது போகணும், இந்த நபருக்கு இது போகணும், இந்த நபருக்கு இது போய் சேர்ந்துரும், அதுதான் எனக்கு என்னது மிகவும் விருப்பமா இருக்கு, அப்படி போய் சேர்றதுதான் எனக்கு மிகவும் விருப்பமா இருக்குது. இப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களை யார் இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. முக்கியமான கேள்வி. சஹாபாக்கள் எப்பயும் இயல்பா பதில் சொல்லக்கூடியவங்களா இருந்தான். சஹாபாக்கள் இல்லைன்னு சொன்னா சும்மா அங்கனிக்கு வந்து கொஞ்சம் ஒரு அப்படி ஆழமாக யோசிச்சு வேற மாதிரி பதில் என்ன செய்யலாம், என் பிள்ளைக்கு போற சொத்து தான் எனக்கு விருப்பமா இருக்கு, எனக்கெல்லாம் தேவையில்லை, இப்படி தத்துவமும் என்ன செய்யலாம் பேசலாம். ஆனா சஹாபாக்கிட்ட அப்படி இருக்கல. சஹாபாக்கிட்ட இயல்பான பதில் தான் என்ன செஞ்சது இருந்தது. இயல்புலேயே ஒரு மனிதன் தான் அனுபவிக்கிறதா என்ன செய்வான், முதலாவது விரும்புவான். எங்கள எல்லாரும் அப்படித்தானே அப்படின்னு சஹாபாக்கள் எப்படி பதில் சொல்றாங்கன்னா, காலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா மின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்பு இலைஹி. எங்களில் எவருமே அவரது சொத்து தான் அவருக்கு விருப்பமான நிலையில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். கால இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கப்படுத்துறாங்க, உங்களோட சொத்து தானே உங்களுக்கு விருப்பம், அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்களுடைய சொத்து என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சொத்து என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது விருப்பமாக இருந்து மட்டும் சரி வராது என்கின்ற அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னமா லஹு மா கத்தம் வமாலு வாரிசிஹி மா அஹர். அவர் சொத்து எது தெரியுமா, எதையெல்லாம் இந்த உலகத்தில் முற்படுத்தி விட்டு அவர் மரணிக்கிறாரோ அதுதான் அவரது சொத்து. எதெல்லாம் அவர் விட்டு விட்டு போகிறாரோ அது அவரது சொத்து கிடையாது. அஹர் பிற்படுத்தி விட்டு போகிறாரோ அது அவரது சொத்து கிடையாது. அப்படின்னா கத்தமன என்ன தெரியுமா, தர்மம் செஞ்சிடுறது. இதையெல்லாம் நீங்க தர்மம் செய்கிறீர்களோ அதுதான் உங்களது சொத்து. மரணித்த பின்னால் சொத்தாக நீங்க அனுபவிக்காம விட்டுட்டு போற பகுதி இருக்குதே, இது உங்கள் சொத்திலேயே கணக்கே எடுக்கப்பட மாட்டாது. அது கட்டாயமாக போக வேண்டியது, அது கட்டாயமாக போக வேண்டியது. ஒரு நாளும் பிள்ளைக்கு விட்டு போகின்ற சொத்து உழைப்புக்கு நன்மை இருக்குது. ஆனால் நீங்கள் பெரிய அமௌண்ட் விட்டு போனதுனால உங்களுக்கு நன்மை கூட, குறைய விட்டு போனதுனால நன்மை குறைவுன்ற ஒரு சிஸ்டம் இல்லை. நீங்கள் உழைச்சது, பிள்ளைகளை நல்ல முறையில் வாழ வச்சது, இதுக்கு நன்மை என்ன செய்கிறது இருக்கிறதே தவிர பெரிசா விட்டுட்டு போறாரு, வாரிசுகளுக்கு தர்மம் செய்திருக்கிறார் என்ற லிஸ்டுக்குள்ள என்ன செய்யாதது வராது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னமா லஹு, அவரது சொத்து என்பது மா கத்தம், அவர் இந்த உலகத்தில் எதையெல்லாம் உட்படுத்துகிறாரோ தர்மம் செய்கிறாரோ அதுதான் சொத்து. வமாலு வாரிசிஹி மா அஹர், அவை எதெல்லாம் பிற்படுத்தி விட்டு விட்டு செல்கிறாரோ அதுதான் அவருடைய வாரிசுடைய சொத்து அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் வாரிசுடைய சொத்து எல்லாருக்கும் தெரியும், இதான் வாரிசுடைய சொத்துன்னு தெரியும். ஆனா தனது சொத்துன்றதை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அனுபவிக்கிறது அல்ல, நீங்க அனுபவிக்கிறதல்ல உங்களது சொத்து. நீங்க எதையெல்லாம் விட்டு சொல்கிறீர்களோ, தர்மமாக முற்படுத்தி விட்டு செல்கிறீர்களோ அதுதான் உங்களது சொத்து, அதுதான் உங்களது சொத்து, மறுமையில உங்களுக்கு வரப்போகின்ற சொத்து என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில் 6442வது இலக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை பதிவு செய்த இமாம், அதாவது இந்த செய்திக்கு விளக்கம் சொல்ல போகின்ற இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர் சொல்கிறார்கள், இந்த செய்தி இன்னொரு செய்தி இருக்கிறது. என்ன, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய செய்தி இருக்குது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய செய்தியில் என்ன வருது, அவர் 3இல் 1 அவர் முழுசா தர்மம் செய்ய நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் வானான்னாங்க, 3இல் 2 என்றார், வானான்னாங்க, அப்புறம் 3இல் 1 என்றாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சுட்டு போக நினைச்சாரு, ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல எதை தூண்டினாங்களோ அதை செஞ்சுட்டு போக நினைச்சாரு. அப்படித்தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல எதை தூண்டினார்களோ அதை செஞ்சுட்டு போகத்தான் நினைச்சாரு. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் வானான்னாங்க, அவர் என்ன செஞ்சுட்டு போக நினைச்சாருன்னு சொன்னா, வாரிசுக்கு சொத்து போகாம தக்தீம்
இந்த உலகத்திலேயே முற்படுத்தி விட்டு போகணும்னு அவர் நினைச்சாரு. ரசூல்லா அதைத்தான் இதுல சொல்றாங்க, உங்களது சொத்துமா கத்தம், நீங்க எதை முற்படுத்துகிறீர்களோ மரணத்துக்கு முன்னால அதுதான் உங்களது சொத்து. நீங்க எதையெல்லாம் வாரிசுக்கு விட்டு சொல்றீங்களோ அது உங்கள் சொத்து கிடையாது, அது அவர்களது சொத்துன்னு ரசூலா இங்க சொல்றாங்க. அப்ப ரசூலாங்க ஏன் அங்க தடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செய்தி யாருக்குரிய தெரியுமா? தர்மம் செய்யாமல், கஞ்சத்தனத்தோடு, பிறரை கவனிக்காமல், மற்றவர்கள் விஷயத்துடைய ஹக்குகளை கொடுக்காம இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய விஷயம். அது அப்படி இல்லை. அவர் ஏற்கனவே தர்மம் செய்யக்கூடியவர், அந்த உணர்வு உள்ளவர், அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய செய்தி அது. அவர் எப்படி போனாரு? டோட்டல் சொத்தையும் தர்மம் செய்துவிட்டு பிள்ளைகளை கையேந்தியக்கூடிய நிலைமை ஆகிற அளவுக்கு வச்சுட்டு போக பார்த்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கே என்ன செஞ்சுட்டாங்க? தடை செஞ்சுட்டாங்க. எனவே மா கத்தம் என்ற ஆர்வம் ஊட்டுவதற்கான காரணம் ஒன்றே வாரிசுக்கு விட்டு செல்லாதே என்பது அல்ல, ஒன்றையும் வாரிசுக்கு விட்டு செல்லாதே என்பது அல்ல. மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீ அனுபவிப்பதல்ல உனது சொத்து என்பதை உணர்வதற்காக. நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பதல்ல உணவு சொத்து. ஏன்னா நம்ம அப்படித்தான் வழங்கி வச்சிருக்கோம், இது எனது சொத்து, அது பிள்ளைகளுக்கு போகிற சொத்து, இப்படி நினைக்க வேண்டாம். நீ அனுபவிப்பதை விட பிறருக்கு நீ எதையெல்லாம் உனக்குரிய பகுதியிலிருந்து தர்மம் செய்கிறாயோ அதுதான் உனது சொத்து. இதுதான் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்ல வந்தாங்களே தவிர டோட்டல் சொத்தும் வாரிசுக்கு போகக்கூடாது என்பது அல்ல இதனது நோக்கம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இரண்டு செய்தியை சேர்த்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஒரு சின்ன ஒரு பதிவு என்ன செய்றாங்க. ஏன்னா ரெண்டு நம்ம பொருந்தி வழங்கணும், அதை கட்டாயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்.